ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் நிற்கிறது புட்லூர் ரயில்வே ஸ்டேஷனில். எதற்காக இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி இந்த ஊரில் ஒரு சந்தை ஒன்று நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த சந்தையை வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த புட்லூருக்கு நான் வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு இந்த புட்லூர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த புட்லூர் வந்து ஆவடியிலேருந்து 8வது ரயில்வே ஸ்டேஷன். அதுவே நீங்கள் திருவள்ளூர்லேருந்து வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தான் இந்த புட்லூர். இந்த ஊரில் ஃபேமஸான ஒரு அம்மன் கோவிலும் இருக்குது. அந்த கோவில் பற்றின தகவல்களை நான் இன்னொரு வீடியோல பதிவு செய்யறேன். நிறைய வாங்கும். புட்டூர் சந்தைலாம் கம்மி விலை, நிறைய வாரி போட்டு கட்டி தர்றோம். இதெல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 200 ரூபாய் லாபம் போட்டு தர்றோம். வாங்கும். நல்லா தரமா இருக்கும் பொருள் எல்லாம். நாங்க மகாராஷ்டிரா ஒரிசா அப்படியே தான் தரோம். மெட்ராஸ் எல்லாம் வாங்கினா இந்த ரேட்டுலாம் விற்க முடியாது. எங்கெல்லாம் மருந்து கிடையாது. இங்கெல்லாம் மருந்து போடுவாங்க. அங்கெல்லாம் மருந்து கிடையாது. மாசம் ஆச்சுன்னா 10ஆம் தேதி சந்தை போடுறோம். எல்லாம் பருப்பு பூண்டு புளி எல்லாம் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும். அதிகமாக வாங்கிட்டு வந்து கம்மி ரேட்டு கொடுக்குறோம். விவசாய கிட்ட தான் வாங்கி வந்திருக்கேன். விவசாயிகிட்ட வாங்கிட்டு வரோம். அதுதான் அங்கே வெளியூர்ல இருந்து எடுத்து வருது. மண்டியில் போய் அதிகமாக மண்டியில் வரும். அங்கிருந்து எடுத்துட்டு வரும். இப்போ எல்லா மாதமும் 10ஆம் தேதி போடுறீங்க இல்லையா? அது 20 வருஷமா வைக்கிறோம். 20 வருஷமா வைக்கிறீங்க. ரொம்ப நாள். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் சந்தை? எத்தனை மணி? இது 8 மணி 9 மணி ஸ்டார்ட் ஆயிடும். நைட்டு ஒரு 7 மணி 7:30 வரைக்கும் இருக்கலாம். சென்னை மக்கள் கிட்ட போய் சந்தை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் பல்லாவரம் சந்தையை தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சென்னையுடைய புறநகர் பகுதிகளில் ஏகப்பட்ட இடங்கள்ல சந்தைகள் நடந்து வருது. அந்த ஒவ்வொரு சந்தையுமே ஒவ்வொரு வீடியோவா நம்ம கவர் பண்ணிட்டு வரலாம். ஆனா இப்போதைக்கு இந்த சந்தையில என்னென்ன பொருட்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த புட்லூர் சந்தையை பொறுத்தவரையில நீங்க புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னாலே இந்த சந்தையை நீங்க ரீச் பண்ணிடலாம். இந்த சந்தையில ஸ்பெஷல் அப்படின்னு 3 விஷயங்களை சொல்லலாம். ஒன்னு பருப்பு வகைகள், இன்னொன்னு பயிர் வகைகள், மூணாவது நாட்டு காய்கறிகள். இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலோ, இல்ல நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஷாப் பண்ணணும் அப்படின்ற பர்சனா நீங்க இருந்தீங்கனாலோ நிச்சயமா நீங்க ஒரு வாட்டியாவது இந்த சந்தையை வந்து விசிட் பண்ணலாம். இந்த சந்தையை நம்ம ஒரு பருப்பு சந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா கடைகள்லயுமே பருப்பு வகைகளை வித்துட்டு இருந்தாங்க. பருப்பு வகைகள் மட்டும் இல்லாம நிறைய கடைகள்ல பயிர் வகைகளையும் வித்துட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நான் சொல்ல போறது இங்க விற்கிற பொருட்களுடைய குவாலிட்டியை பத்தி தான். குவாலிட்டியை பொறுத்தவரையில நீங்க கம்பேர் பண்ணாதான் எது குவாலிட்டியா இருக்கு, எது குவாலிட்டியா இல்ல அப்படின்றத உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற சூப்பர் மார்க்கெட்லயோ இல்லனா மளிகை கடையிலயோ விற்கிற பருப்பு மற்றும் பயிர் வகைகளை உங்க கையில் எடுத்து நீங்க டச் பண்ணிட்டு அதே பொருட்கள் இந்த சந்தையில என்ன டெக்ஸ்டர்ல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் இந்த பொருட்களுடைய ஃப்ரெஷ்னஸ். இங்க விற்கப்படும் பொருட்கள் பெரும்பாலும் இதை உற்பத்தி செஞ்ச ஃபார்மர்ஸே வந்து டைரக்டா விற்கிறதுனால ஷெல்ஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே பேச்சு இல்லை. அவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்றாங்க, நேரடியா வந்து இங்க விற்பனை செய்யறாங்க. ஸோ ஒரு பொருள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷெல்ஃப்ல இருக்கோ இல்லைனா ஒரு கோடவுன்ல இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட தன்மை வந்து டிகிரேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சந்தைகளில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பில்லை. அவங்க பொருளை உற்பத்தி பண்றாங்க, நேராக அவங்க உற்பத்தி செஞ்ச பொருளை சந்தையில் வந்து விற்கிறாங்க. ஸோ உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ஃபாஸ்டா கஸ்டமரை ரீச் ஆகிறதுனால குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் இந்த சந்தைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் தான் எனக்கு இருக்கு. இந்த சந்தைக்கு சரியா நான் மதியம் ஒரு 12 மணி மாதிரி வந்திருக்கேன். நீங்க இந்த சந்தைக்கு வர பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 3 மணிக்கு அப்புறம் வாங்க. அதாவது மாலை ஒரு 3 மணிக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா நிறைய கடைகளும் இருக்கும்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் சென்னையுடைய வெயிட் இருந்தும் ஆப்வியஸா எஸ்கேப் ஆயிடலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடத்துல காலை முதலே காய்கறிக்கான சந்தை நடைபெறும். குறிப்பா நாட்டு காய்கறிகளை டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா நிச்சயமா எவ்ரி சாட்டர்டே இந்த சந்தைக்கு வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை வாங்கிட்டு போகலாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், இங்க விற்கிற பொருட்களோட விலை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். பிரைசிங்கை பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஏன்னா நம்ம சென்னை சிட்டியில கிலோ கணக்கில் தான் நம்ம பொருட்களை வாங்குவோம். 1 கிலோ துவரம்பருப்பு கொடுங்க, 2 கிலோ துவரம்பருப்பு கொடுங்க அப்படின்னு வாங்குவோம். ஆனால் இந்த இடத்துல படி கணக்கில் தான் நமக்கு பொருட்களை கொடுக்குறாங்க. அவங்க கேட்குற முதல் கேள்வியை எவ்வளோ கிலோ வேணும் அப்படின்னு கேட்கறது இல்லை, எவ்வளோ படி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த படி கணக்கு உங்களுக்கு தெரியலனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து டைரெக்டாக கிடைக்குது. அதனால பயங்கரமான ஸ்டீப்பான டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்துடாதீங்க. நார்மலாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்குற கடையிலேருந்து ஒரு 10 to 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் எப்படி பார்கெயின் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த சந்தை ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி மட்டும்தான் நடைபெறும். மற்ற நாட்களில் இங்கே வந்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்களை நீங்கள் வாங்கும்போது நம்மள பெரும்பாலானோர் ஷாப்பிங் கார்ட்டை தள்ளிட்டு போயிட்டு ஷெல்ஃபில் இருக்கிற பொருளை எடுத்து ஷாப்பிங் கார்ட்டில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. பட் இந்த மாதிரியான சந்தைகளுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி சென்னையிலிருந்தும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்தும் தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.